ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அவர் கோபம் என்ற தலைப்பில் ஸ்ரீ சாயிபாபா கூறியதை இங்கு எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். காக்கா தோபேஸ்வர் என்ற மகானால் அனுப்பப்பட்டு வந்த தானாவைச் சேர்ந்த வக்கீல் ஜோஷியும் மற்றொருவரும் ஷீரடி மசூதிக்குள் நுழைந்த போது பாபா கோப ஆவேசத்தில் இருந்தார். பாபா அவர்களை கண்டார். ஸ்ரீ சாயிபாபா அவர்களை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் வந்தவுடன் ஸ்ரீ சாயிபாபா பூரணமாக சாந்தமடைந்து, நீங்கள் அந்த கிழவரை கொன்றுவிட்டு இங்கே வந்துள்ளீர்கள் அல்லவா என கேட்டார். அவர்களை பாபாவிடம் செல்லும்படி அனுப்பிவிட்டு காக்கா தோபேஸ்வர் இறந்துவிட்டார். ஸ்ரீ சாயிபாபாவின் கோபம். ஸ்ரீ சாயிபாபா: நான் யாரிடமும் கோபம் கொள்வதில்லை. ஒரு தாய் தனது சிசுக்களை நோகச் செய்வாளா? கடல் ஆற்று நீரை ஆறுகளுக்கே திருப்பி அனுப்புமா? நான் பக்தியை நேசிப்பவன், என் பக்தனின் கொத்தடிமை. ஸ்ரீ சாயிபாபா நானாவிடம்: உன்னிடம் கோபம் இல்லை. குழந்தைகளான உங்களுக்கு என் மீது கோபம் கொள்ள உரிமை உள்ளது. வெங்கூசா இங்கு இருந்திருந்தால் நான் அவர் மீது கோபம் கொண்டிருக்க கூடும். ஸ்ரீ சாயிபாபா திருமதி பிரதானிடம், அந்த அம்மாள் பாபா கோபிப்பார் என பயந்தபோது, இதோ பார், இன்று நான் யாரிடமும் கோபத்தை காட்டவில்லை என்று கூறினார். துவேஷம். ஸ்ரீ சாயிபாபா: தாஷ்கனு சிரா என்னும் இனிப்பு வகை விநியோகிக்கப்படும் ஒரு விருந்துக்கு விருந்தளிப்பவர் தனது விரோதியானதால் தான் அழைக்கப்படவில்லை என பாபாவிடம் புகார் செய்தபோது ஸ்ரீ சாயிபாபா இவ்வாறு கூறினார். யார் எவருக்கு எதை கொடுக்கிறார்கள்? இந்த சிரா என்பது என்ன? யார் அதை உண்பது? யாரையும் உன் விரோதி என கூறாதே. யார் யாருடைய விரோதி? எவரிடமும் மனக்குமரல் வேண்டாம். எல்லோரும் ஒன்றே. குறிப்பு: மோகமுத்கரா ஸ்ரீ சங்கரர் அருளியது. துவயி மயி சர்வத்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குபியசி மையச ஹி ஜிஷ்ணு பவசம சித்தஸ் சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்ய சிராத் பதி விஷ்ணுஸ்த்வம். ஓம் சாய்ராம்.